வணக்கம். வெல்கம் டு பணியும் வைப்பம். இந்த வீடியோல சிஜிஎல் 2023ல கேட்ட சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்டோட பார்ட் 2. ஆல்ரெடி நம்ம பார்ட் 1ல 25 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்த்திருந்தோம். இந்த வீடியோ என்ன பண்ணலாம்னா இன்னொரு 25 கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா, நீங்க 2024 சிஜிஎல் ப்ரிப்பேர் பண்றீங்க. இங்கிலீஷ்ல ப்ரீவியஸ் இயர்ல எப்பலாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு தெரியணும்னா இந்த வீடியோ பாருங்க. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோட முதல் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தோம்னா, The karaoke program was planned by the club was a grand success. இந்த கொஸ்டின் 18th ஜூலை 2023 ஃபோர்த் ஷிஃப்ட் வந்து கேட்டிருக்காங்க. நம்ம எல்லா கொஸ்டினுமே எந்த ஷிஃப்ட்ல கொஸ்டின் கேட்டான்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுவோம். அதோட சேர்த்து நம்மளோட கிளாஸ் பிடிஎஃப் நம்மளோட டெலிகிராம் சேனல் பணியும் வாய்ப்புல அப்லோட் பண்ணிக்கலாம். அதை நீங்க டைரக்டா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கொஸ்டின் என்னன்னா, சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு வந்தாவே நம்மளுக்கு அண்டர்லைன் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த அண்டர்லைன் பண்ணதுக்கு நம்ம என்னன்னா எரர் இருக்கும். ஆர் எல்ஸ் வந்து இந்த அண்டர்லைன் பண்றதுக்கு பதிலாக என்னன்னா மோஸ்ட் அப்ரோப்ரியேட்டா நம்ம என்ன பண்ணணும் சூஸ் பண்ண வேண்டியது இருக்கும் ஆப்ஷன்ல. இந்த கொஸ்டின்ல என்ன கரோக்கி ப்ரோக்ராம் வாஸ் வந்து இந்த இடத்துல தேவையில்லாது. ஏன்னா இங்கேயும் வந்து வாஸ் வந்திருக்கு பாருங்களா. அதனால என்ன சொல்லலாம், கரோக்கி ப்ரோக்ராம் பிளான் பை த கிளப் வாஸ் அ கிராண்ட் சக்சஸ். அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்து டி தான் வரும். ஏன் டி வரும் அப்படின்னு பார்த்தா, இந்த இடத்துல வாஸ் வந்து ரிப்பீட்டட்னால இதுதான் வந்து ராங்கா இருக்கு. ஸோ மிச்ச ஆப்ஷன் என்ன சொல்லணும், வேர் பிளான் பை த கிளப் அப்படின்றது இது வந்து இன்கரெக்ட். ஏன்னா வேர் மீன்ஸ் என்ன வரும் அப்படின்னா, இங்க இருக்கிற சிங்குலர் சப்ஜெக்டான கரோக்கி ப்ரோக்ராம் ஈக்குவலண்டா வராது. அதனால இது தப்பு. அடுத்து நோ சப்ஸ்டியூஷன், இந்த இடத்துல வந்து சப்ஸ்டியூஷன் இருக்கு, அதனால இதுவும் வராது. அடுத்து ஹேஸ் பீன் பிளான் பை அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து இன்கரெக்ட். ஏன் அப்படின்னா இந்த இடத்துல தேவையில்லாத டென்ஸ் வந்து அன்னெசரி யூஸ் பண்ண தேவையில்ல. அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா டி தான் வரும். ரைட்டா? சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். இதுவும் ஈஸியான கொஸ்டின் தான். இன் டுடே டிஜிட்டல் ஏஜ் த இன்ஃபர்மேஷன் இஸ் வைட்லி அவைலபிள் டு எவ்ரி ஒன் பை மெனி மீன்ஸ் ஆஃப் மீடியா சச் அஸ் டெலிவிஷன்ஸ், நியூஸ் பேப்பர், ஃபிலிம்ஸ் அண்ட் சோஷியல் மீடியம். இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, பை மெனி மீன்ஸ்க்கு வந்து என்னன்னா நம்மளுக்கு சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும். இப்போ இதுக்கு பதிலாக வேற என்ன கொடுக்கலாம், வியா வேரியஸ் ஃபார்ம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதை தவிர மிச்சதெல்லாம் பாருங்களேன், வித் குவைட் எனஃப் ஆஃப் மெக்கானிசம், இந்த இடத்துல மெக்கானிசம் அப்படின்னு கிடையாது. த்ரூ எனி ஸ்ட்ராட்டஜி, இந்த இடத்துல ஸ்ட்ராட்டஜி கிடையாது. அமாங் மெனி டெக்னிக், இது டெக்னிக்கும் கிடையாது. இது என்னன்னா இந்த வியா வேரியஸ் ஃபார்ம் போடும்போது நம்மளுக்கு சென்டென்ஸுமே வந்து கரெக்டா வரும். வைட்லி அவைலபிள் டு எவ்ரி ஒன் வியா வேரியஸ் ஃபார்ம் ஆஃப் மீடியா சச்சஸ் வந்து என்னன்னா கரெக்டா வரல. அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்னா சி தான் வரும். ஏன் அப்படின்னா மிச்சதெல்லாம் வந்து என்ன ராங்கா இருக்கு. வியா வேரியஸ் ஃபார்ம் இதை வேற மாதிரி எப்படி சொல்லலாம், மீன்ஸ் என்ன சொல்லுவோம், ஏதாவது ஒரு இதை வந்துன்னா டூயிங் சம்திங், ஃபார் எக்ஸாம்பிள் மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட், அதே தான் வந்துன்னா ஃபார்ம். ஃபார்ம் மீன்ஸ் வேரியஸ் டைப் ஆஃப் வெரைட்டி ஆஃப் சம்திங் தான் நம்ம ஃபார்ம் ஆஃப் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தா வியா வேரியஸ் ஃபார்ம் ஆன்சர் சி தான் வரும். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன், there are people which are looking to expand their horizon in the fast growing tourism industry. இந்த கொஸ்டின்ல பார்த்தோன்னே சொல்லலாம் விச் வந்து என்ன எரரா இருக்கு. ஏன்னா இந்த இடத்துல பீப்புளை வந்து சொல்லும் போது என்ன சொல்லணும்னா ஹூ அப்படின்னு தான் சொல்லுவோம். ரைட்டா? தே ஆர் பீப்புள் ஹூ ஆர் லுக்கிங் டு எக்ஸ்பேண்ட் தியர் ஹரிசன் வரும். அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்னன்னா சி தான் வரும். ஏன் அப்படின்னு பார்த்தா நம்ம ஒரு பீப்புளை சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹூ வந்து யூஸ் பண்ணும். ஹூ இஸ் யூஸ் வென் ரெஃபரிங் டு வந்துன்னா பீப்புள் ஆர் ஹியூமன். ஆனா விச் வந்து எப்ப யூஸ் பண்ணும், ரெஃபரிங் டு த திங்ஸ் ஆர் நான் ஹியூமன் என்டிட்டிக்கு தான் விச் வரும். அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்னா சி தான் வரும். ரைட்டா? சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். இது வந்து ரொம்ப ஈஸியான கொஸ்டின். எய்தர் யூ அண்ட் ஹீ வில் ஹாவ் டு பே ஃபார் திஸ் டேமேஜ் அப்படின்னு இருக்க. இதுல பார்த்தோன்னே சொல்லலாம், ஏன்னா எய்தர் அப்படின்னு வந்தாவே இதுல ரெண்டு கன்ஜெக்ஷன்ஸ் ஃபார்ம் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ கன்ஜெக்ஷனோட வந்து என்னன்னா நம்மளோட பேர் இருக்கு, அதை வந்து ஞாபகத்துல வச்சுங்க. ஸோ அது என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எய்தர் வந்துச்சுன்னா அதோட அட்டாச்சா என்ன வரும்னா ஆர் வந்து வரும் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி நெய்தர் அப்படின்னு வந்துச்சுன்னா இதோட அட்டாச்சா என்ன வரும் அப்படின்னா நார் வந்து வரும்னு சொல்லுவோம். ஸோ ஜஸ்ட் வந்து ரிமெம்பர் தட். அப்ப என்ன சொல்லலாம், இந்த இடத்துல வந்து எய்தர் இருக்கு, அதனால இந்த இடத்துல அண்டு வராது, இதுக்கு பதிலா என்னன்னா ஆர் வரும். எய்தர் யூ ஆர் ஹி வில் ஹாவ் டு பே ஃபார் திஸ் டேமேஜ் வரும். அதனால இந்த கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர் தான் வரும். ஆன்சர் வந்து ஏ தான் வரும். ரைட்டா? ஏன் அப்படின்னா நம்மளோட கன்ஜெக்ஷன் பேர் வந்து கரெக்டா இருக்கு தெரிஞ்சா போதும், அதை வச்சு ஆன்சர் பண்ணலாம். அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் வந்து ஏ தான் வரும். மிச்சம் மூணுமே வந்து டெஃபினட்டா வராது. அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் ஏ தான். சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன், அபிஜித் ஃபீல்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி டயர்ட் ஆஃப்டர் ஒர்க்கிங் ஆல் டே லாங் அப்படின்னு இருக்கலாம். இந்த இடத்துல எக்ஸ்ட்ரீம்லி டயர்டுக்கு தான் என்ன கேட்டிருக்காங்கன்னா சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா என்னன்னா இது ஸ்னானிஸ் தான். எக்ஸ்ட்ரீம் டயர்டுக்கு பதிலாக நம்ம வேற என்ன கொடுக்கலாம்னா எக்ஸாஸ்டன் கொடுக்கலாம். எக்ஸாஸ்டா மீன்ஸ் ஏதாவது ஒரு ஒர்க்கை வந்து லாங் ஹவர்ஸா பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா அப்ப நம்ம வந்து கண்டிப்பா டயர்ட் ஆகும். அந்த டயர்டுக்கு என்ன சொல்லலாம்னா எக்ஸாஸ்டன் சொல்லலாம். மிச்சம் இருக்க ஆப்ஷன் ஏ வரும்னு சொல்லிட்டு ஜஸ்ட் வந்து பிரீஃபா பார்த்தோம். இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் எக்ஸாஸ்டட். இது நம்ம எப்படி சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம், அபிஜித் ஃபீல் எக்ஸாஸ்டட் ஆஃப்டர் ஒர்க்கிங் ஆல் டே லாங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதர் ஆப்ஷன்ல இருந்தோம்னா டிப்ரெஸ்ட் அப்படின்றது. டிப்ரெஸ்னா என்ன சொல்லுவோம், ஏதாவது ஒருத்தவங்க வந்து ரொம்ப சேடா இருக்காங்க, இல்ல லோ இன் ஸ்பிரிட் அப்படின்னா அங்கதான் டிப்ரெஸ் வரும். பட் இந்த இடத்துல வந்து என்ன டிப்ரெஸ் கிடையாது, இவங்க டயர்டு தான் இருக்காங்க. அதனால இதுக்கு வந்து வராது. ரைட்டா? அடுத்து ஸ்லீப்பி. ஸ்லீப்பி மீன்ஸ் சொல்லுவோம் யாராவது ஃபீலிங் வந்து ட்ரௌசி ஆர் ரெடி ஃபார் ஸ்லீப் தான் வந்துட்டு ஸ்லீப்ல இருக்காங்க.
பட் இந்த இடத்துல என்னன்னா அபிஜித் வந்து என்னன்னா ரொம்ப டயர்ட் ஆயிட்டார். அதுல இருந்து ஸ்லீப்பி அப்படின்னு சொல்ல முடியாது. அவர் வந்து ரொம்ப வந்து என்னன்னா ஒரு பெயின் மாதிரி வந்து ஃபீல் பண்றாரு. அதனால இதுவுமே வந்து வராது ரைட்டா. அடுத்து பேர். பேர் மீன் என்ன சொல்லுவாங்கன்னா அன்கவர்ட் சொல்லலாம் ஆர் வந்து மினிமல் சொல்லலாம். இது எப்படி சொல்லுவாங்கன்னா பேர் அமௌண்ட் ஆஃப் சேலரி ஒருத்தவங்களுக்கு கொடுக்குறாங்கன்னா ரொம்ப கம்மியான சேலரி கொடுக்குறாங்க அப்படின்னு மீன் ஆகும். இது நமக்கு கொஸ்டினுக்கு வந்து ஈக்குவலண்டே கிடையாது ரைட்டா. அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அபிஜித் ஃபீல் எக்ஸ்ட்ரீம்லி டயர்ட்னா அதுக்கு எக்ஸாஸ்டர். அதனால ஆன்சர் வந்து பி தான் வரும். சரி ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். கோவிந்த் இஸ் இம்ப்ரூவிங் இஸ் கம்யூனிகேஷன் ஸ்கில் வித் அ வியூ டு பிகம் அ ஜேர்னலிஸ்ட் அப்படின்னு இருக்கலாம். இந்த இடத்துல பிகம் பதிலா வேற என்ன வரும்? அதான் சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் கேட்டிருக்காங்க. இது பார்த்தானே சொல்லலாம். இந்த சென்டென்ஸ் என்ன அப்படின்னா கண்டினியூஸ் டென்ஸ்ல இருக்கு. அப்ப கண்டினியூஸ் டென்ஸ்ல இருக்கும்போது என்ன வேணும்? இந்த இடத்துல பிகமிங் அப்படின்னு வரும். அதனால ஆன்சர் வந்து டி தான் வரும் ரைட்டா. மிச்சம் இருக்கிற ஆப்ஷன் ஏன் வரும்னு பிரீஃபா பார்த்தோம். கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் பிகமிங். அதனால வந்து என்னன்னா ஆன்சர் வந்து டி. அடுத்த ஆப்ஷன் இருந்தது ஃபார்ம் இன்டூன் இருந்தது. இந்த இடத்துல தேவையில்லை. நம்ம கேட்டது வந்து என்ன அப்படின்னா கோவிந்த் வந்து என்னன்னா கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து அவர் இம்ப்ரூவ் பண்றதுக்கான ரீசன் ஏன்னா அவர் ஜேர்னலிஸ்ட் ஆகிறதுக்காக வந்து அதனால பண்றாருன்னு வரும். இந்த இடத்துல ஃபார்ம் இன்டூ தேவையே கிடையாது. இதுக்கு அப்ரோப்ரியேட்டா கிடையாது. அடுத்து அச்சீவிங். அச்சீவிங்மே என்ன அப்படின்னா ஜேர்னலிஸ்ட் ஆக போறாரு. பட் இந்த இடத்துல தேவையில்லாத அச்சீவிங் வராது. அதே மாதிரி மேக்கிங் வந்து இதுக்கும் அதுக்கும் வந்து கன்வே ஆகாதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தா பிகமிங் ஆன்சர் டி தான் வரும். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இது பாருங்களேன். டிசபிலிட்டி வாஸ் வியூட் அஸ் கார்ட் ரெட்ரிபியூஷன் ஃபார் விக்கனஸ் இன் த பாஸ்ட். இதுல ரெட்ரிபியூஷன் அப்படின்னு இருக்குல்ல, இதுக்கு என்ன மீன்ஸும் ஏதாவது ஒரு வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அது வந்து என்ன ரெட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல விக்கனஸ் மீன்ஸ் வந்து ஏதாவது ஒரு ஈவிலான ஒரு ஒர்க்கை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அதான் என்ன சொல்லுவாங்கன்னா விக்கனஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஈவில் பர்சன் அப்படின்னு சொல்றது. இந்த இடத்துல என்ன மீன் டிசபிலிட்டி வந்து வியூ பண்றாங்க. ஏன்னா காடோட வந்து பனிஷ்மெண்ட் ஃபார் எதுக்குன்னா ஈவலான ஒர்க் வந்து ஹியூமன் பாஸ்ட பண்ணது அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல ரெட்ரிபியூஷன் ஃபார் விக்கனஸ் இதுக்கு தான் நம்மளுக்கு என்ன சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட். இதுக்கு பதிலா வேற என்ன சொல்லலாம்? பனிஷ்மெண்ட் ஃபார் வந்து ராங் டூயிங் சொல்லலாம். அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் வந்து பி தான் வரும் ரைட்டா. ஸோ ஏன் அப்படின்னா நம்மளுக்கான பனிஷ்மெண்ட் ஃபார் ராங் டூயிங் அந்த ரெட்ரிபியூஷன் ஃபார் விக்கனஸ் ஜஸ்ட் டைரக்டா வந்துன்னா ஸ்னானிம்ஸ் ஆர் மீனிங் தான் அதில் சொல்லியிருந்தால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்து பி தான் வரும் ரைட்டா. சரி ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இது கொஞ்சம் ஈஸியான கொஸ்டின். மெனி நோட்டிசேபிள் பீப்புள் வேர் பிரசன்ட் அட் த ஃபங்க்ஷன் அப்படின்னு இருக்கலாம். இந்த இடத்துல நோட்டிசேபிளுக்கு பதிலாக வேற என்ன மோஸ்ட் அப்ரோப்ரியேட் கொடுக்கலாம்? நோட்டபிள் அப்படின்னு கொடுக்கலாம். ஏன்னா நோட்டிசேபிள் நோட்டபிள் நம்ம வந்து சினானிம்ஸா யூஸ் பண்ணலாம். நோட்டிசபிள் மீன்ஸ் என்ன சொல்லுவோம்? கேபபிள் ஆஃப் பீங் நோட்டீஸ் ஆர் சீன் ஈஸிலி தான் வந்து நோட்டிசபிள். அதே இது நோட்டபிள் அப்படின்னு வந்துச்சுன்னா ஒர்த்தி ஆஃப் நோட்டீஸ் ஆர் அட்டென்ஷன்ஸ் டியூ டு சம் ஸ்பெஷல் குவாலிட்டி ஆர் வந்து சிக்னிஃபிகன்ஸ். இப்போ ஒருத்தவங்கள நோட்டபிள் பர்சன் அப்படின்னு சொல்லணும் அவங்க ஏதாவது வந்து ஒரு பவரை ஹோல்ட் பண்ணலாம், இல்ல ரொம்பவே வந்து என்ன அப்படின்னா சிக்னிஃபிகன்ட் ஆளா இருக்கலாம் ரைட்டா. அதனால இந்த மாதிரி வந்து சொல்றது. அப்ப இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் என்ன வரலன்னா டி நோட்டபிள் அப்படின்னு வரும் ரைட்டா. சரி ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடும். இந்த கொஸ்டின் பாருங்களேன். The man was convicted for murder by the jury, but he is not committed it அப்படின்னு இருக்கலாம். இதுல என்ன அப்படின்னா இந்த இஸ் நாட் கமிட்டட் இட் இதுக்கு பதிலாக தான் வந்து என்னன்னா நம்மளுக்கு கரெக்டான சென்டென்ஸ் இம்ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. இந்த இடத்துல டெஃபினட்டா எரர். ஏன்னா த மேன் வாஸ் கன்விக்டட் அப்படின்னு இருக்கு. வாஸ் அப்படின்னு வந்தாவே நம்ம வந்து என்ன பாஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பாஸ்ட் டென்ஸ்ல வருது, இங்கே என்னன்னா பாஸ்ட் டென்ஸ்ல வரும் ரைட்டா. அதனால நம்ம ஆப்ஷன்ல பாருங்க ஹாவ், ஹேஸ், ஐ எம். டெஃபினட்டா இந்த இடத்துல நான் ஐ எம் நாட் அப்படின்னு போட முடியாது. ஹீக்கு அப்புறம் வந்து ஐ எம் போடவே முடியாது. அதனால என்ன டி வந்து டெஃபினட்டா எலிமினேட்டட். அடுத்து பாருங்க இந்த இடத்துல நம்ம என்னன்னா இந்த ஹாவ் அதே மாதிரி வந்து ஹேஸ் இதை நம்ம எங்க யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தா ப்ரெசென்டோட வந்து பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல யூஸ் பண்ணுவோம். ஸோ ப்ரெசென்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் இந்த இடத்துல டெஃபினட்டா வரக்கூடாது. ஏன்னா இது வந்து பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு. அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்? சி தான் வரும். ஏன்னா had not committed it தான் இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் ரைட்டா. ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தா had not committed it ஏன்னா இது வந்து என்னன்னா பாஸ்ட் டென்ஸ்ல இருக்குன்னு. அதனால என்ன had பிளஸ் V3 தான் வரும். அதனால ஆன்சர் வந்து had not committed. அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்னா சி தான் வரும் ரைட்டா. சரி ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடும். இந்த கொஸ்டின் பாருங்களேன். நெய்தர் ஜான் நார் சைமன் ஆர் கம்மிங் டு த மீட்டிங் அப்படின்னு இருக்குல்ல. இந்த இடத்துல நெய்தர் நார் இது ரெண்டுமே என்ன சொல்லுவோம்? கன்ஜெக்ஷனோட வந்து பேர்னு சொல்லுவோம். இந்த இடத்துல கன்ஜெக்ஷன் பேர் வந்து கரெக்டா தான் இருக்கு. பட் என்னன்னா இந்த இடத்துல ஆர் இருக்கு பாத்தீங்கன்னா இதுதான் வந்துறாங்க. இந்த இடத்துல என்ன வேணா இஸ் வரும். நெய்தர் ஜான் நார் சைமன் இஸ் கம்மிங் டு த மீட்டிங் அப்படின்னு வரும். இந்த இடத்துல ஆர் வச்சு எழுதினாலும் நம்மளுக்கு ஆப்ஷன் பாருங்க ஆர் இருக்கு கம்மிங் இருக்கு. ஆனா டு த ஆர்டிகல்ஸ் வந்து மிஸ் ஆகுது இந்த இடத்துல. அதனால இது வந்து தப்பு. அப்ப ஆன்சர் என்ன வரும்னா டி தான் வரும் ரைட்டா. ஸோ ஏன் நம்ம டி வருது அப்படின்னு பார்த்தோம். இந்த இடத்துல கரெக்டா இருக்குது நெய்தர் ஜான் நார் சைமன் இஸ் கம்மிங் டு த மீட்டிங் வரும். இந்த இடத்துல வேர் போட்டோம் அப்படின்னு வச்சுக்கேன். இது வந்து என்ன டென்ஸஸ் சேஞ்ச் பண்ணும். அதனால இது வந்து சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட் படி வந்து இது வந்து தப்பாயிரும் ரைட்டா. சப்ஸ்டியூஷன்ஸ் வந்து நோ சப்ஸ்டியூஷன் கிடையாது. இந்த இடத்துல வந்து எரர் இருக்கு. ஆர் கம்மிங் டு மீட்டிங் இந்த இடத்துல ஆர்டிகல் வந்து மிஸ் ஆகுது. பிளஸ் வந்து சப்ஜெக்ட் வெர்ப்ல என்ன வரும்னா ஆருக்கு பதிலாக இஸ் தான் வரும். அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்னா கண்டிப்பா வந்து டி தான் வரும் ரைட்டா. சரி ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து நான் போயிடும். இது வந்து ரொம்ப ஈஸியான கொஸ்டின். The family is neither interested in selling the house or rebuilding it அப்படின்னு இருக்கு.
இந்த இடத்துல என்னன்னா கண்டிப்பா ஆர் வந்து வராது. இதுக்கு பதிலா என்ன வரும்னா நார் தான் வரும். ஏன் அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு நெய்தர் நார் அப்படின்னா அதாவது கன்ஜெக்ஷனோட வந்துன்னா பேர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஞாபகத்துல வச்சுங்க. 2 தான் நிறைய டைம் வந்து கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. அந்த கன்ஜெக்ஷன் பேர்ல ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா நெய்தர் நார் அப்படின்னு வரும். ஸோ நெய்தர் வந்துச்சுன்னா அதோட அடிஷனல் என்ன வரும்னா நார் வரும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி எய்தர் வந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா அதோட அடிஷனல் என்ன வரும்னா ஆர் வரும். இந்த இடத்துல நெய்தர் இருக்கனால நம்மளுக்கு என்ன வரும்னா நார் தான் வரும். அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்னா சி தான் வரும். ரைட்டா? டைரக்டா வந்து சொல்லிடும் நம்மளுக்கான நார் தான் வரும். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட கன்ஜெக்ஷன் பேர் வந்து நெய்தர் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா நன் ஆஃப் த டூ அப்படின்னு வரும். எய்தர் மீன்ஸ் வந்து ஒன் ஆஃப் த டூ. அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்னா சி தான் வரும். ரைட்டா? ஸோ இது வந்து ஒரு டஃப்பான கொஸ்டின். ட்ரெயின் ரிமைன் சைலண்ட் டியூரிங் த போர்ட் மீட்டிங். ஸோ ராகுல் வாஸ் unaware that he had an ace of his heath the entire time. இந்த the ace of his heath இருக்குல்ல இதுதான் ராங்கா இருக்கு. ஸோ இதுக்கு தான் சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட். ஏஸ் ஆஃப் ஹிஸ் ஸ்லீவ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னா இடியம்ஸ் பழமொழி. ஏஸ் ஆஃப் ஹிஸ் ஸ்லீவ் அப்படின்னு ஏதாவது மீன் பண்றாங்க அப்படின்னா ஹேவிங் a secret plan or advantage that kept hidden until the right moment to use it. இந்த இடத்துல பாருங்களேன் நம்மளுக்கு கொஸ்டின் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ட்ரெயின் வந்து என்ன அப்படின்னா சைலண்டா இருக்காங்க போர்டு மீட்டிங்ல. அப்ப என்ன பண்ணிக்கிறாரு அந்த டைம்ல அவர் வந்து திங்க் பண்ணிட்டு இருக்காரு சீக்கிரட்டா வந்துன்னா நம்மளுக்கு தேவையானது அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி திங்க் பண்றாரு. அதான் ஏஸ் ஆஃப் ஹிஸ் ஸ்லீவ்னு வரும். இதை யாரு அன்அவேர் பண்ணலன்னா ராகுல் வந்து அவேர் பண்ணல. சோ அதுதான் இந்த இடத்துல மீன் பண்ணாங்க. அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் வந்து ஏ தான் வரும். அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். பஜ்ரங் இஸ் இன் எக்ஸ்ட்ரீம் பெயின் இன் ஹிஸ் டீத் அப்படின்னு இருக்குல்ல. இந்த இடத்துல எக்ஸ்ட்ரீம் பெயினுக்கு பதிலாக நம்மளோட சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் வந்து பி அகோனின்னு வரும். ஏன் அப்படின்னா அகோனிக்கான மீனிங்கே என்னன்னா எக்ஸ்ட்ரீம் பெயின்னால. ஸோ மிச்சம் இருக்கிற ஆப்ஷன் பாருங்களேன். இந்த இடத்துல ஏக் இருக்கு, அதே மாதிரி ஹர்ட் இருக்கு, ஸ்டிங் இருக்கு. இந்த 3 ஏன் வரான்னு சொல்லிட்டு ஜஸ்ட் வந்து பிரீஃபா பார்த்தாங்க. இப்ப அகோனினா என்ன சொல்லுவோம் எக்ஸ்ட்ரீம் பெயின். அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் இருந்துச்சு. இப்ப ஏக்குன்னு இருக்கலாம். இப்ப ஹெட் ஏக் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா இந்த இடத்துல மீனிங் என்ன நம்மளுக்கு ஒரு டிஸ்கம்ஃபர்ட் ஆர் வந்து பெயினா இருக்கு பார்ட் ஆஃப் த பாடி அப்படின்னு வரும். அதனால இந்த இது வந்துன்னா நம்மளுக்கு கொடுத்த கொஸ்டினுக்கு வந்து கண்டெக்ஸ்டா வரனால இது வந்து ராங். அடுத்து ஹர்ட் இருந்துச்சு. இப்போ ஒருத்தவங்க ஃபீலிங்கை வந்து ஹர்ட் பண்றாங்க அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா மீன் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பிசிக்கல் ஆர் எமோஷனல் பெயின் ஆர் டிஸ்ட்ரெஸ் அப்படின்னு வரும். அடுத்து ஸ்டிங். ஸ்டிங்னா என்ன சொல்லுவோம் ஏதாவது ஒரு ஷார்ப்பா சடனான பெயின் வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம். அது மோஸ்ட்லி பார்த்தோம்னா மோஸ்ட்லி இந்த பீஸ் ஆர் வந்து இன்செக்ட் வந்து பைட் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த ஸ்டிங்க் வந்து என்னதான் சொல்லுவோம்ல அதுதான் இந்த இடத்துல மீன் ஆகும். இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் எது வரும் அப்படின்னா வஜ்ரங் வந்து அவரோட டீத்ல வந்து எக்ஸ்ட்ரீம் பெயின் இருக்காரு அவர் வந்து அகோனி ஃபீல் பண்றாரு அப்படின்னு வரும். அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் வந்து பி தான். ரைட்டா? சரி ஓகே அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து நான் போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்க. மை ஃப்ரெண்ட் இஸ் ஓவிங் அண்ட் எக்ஸ்பென்சிவ் செல்போன் அப்படின்னு இருக்கலாம். இந்த இடத்துல சென்டென்ஸே வந்து ராங்கா தான் இருக்கு. நம்ம இதை எப்படி மாத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியது வெறுப்புல நிறைய டைப் இருக்கும். அதுல ஸ்டாட்டிக் வெறுப்பு அப்படின்னு சொல்லுவோம். இந்த வெறுப்பை என்ன சொல்லுவோம் ஸ்டேட் ஆர் கண்டிஷனை வந்து என்ன எக்ஸ்பிரஸ் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா அதை வந்து ஸ்டாட்டிக் வெறுப்பு அந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல ஸ்டாட்டிக் வெறுப்பு என்னன்னா பொசஷன் இருக்கு இல்ல மெஷர்மெண்ட் இருக்கு லைக் வந்து ஓன் ஆர் பொசஸ் பிலாங் டு வெய்வ் ஹாவ் மெஷர் இது எல்லாமே என்னன்னா ஸ்டாட்டிக் வெர்பா யூஸ் பண்ணலாம். அப்படி ஸ்டாட்டிக் வெர்பா இருந்துச்சு அப்படின்னா அதை எதுல யூஸ் பண்ண மாட்டாங்கன்னா கண்டினியூஸ் டென்ஸ்ல யூஸ் பண்ண மாட்டாங்க. அப்ப என்ன யூஸ் பண்ணணும் சிம்பிளான பிரசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். அப்ப சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் வரணும் ஓன்ஸ் அப்படின்னு வரணும். ரைட்டா? ஏன் இதை அந்த இடத்துல சொல்றேன் நம்மளுக்கு கொஸ்டின்ல வந்து ஓவிங் இருந்துச்சு. ஓவிங் வந்து என்ன இருக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டாட்டிக் வெர்பா வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல ஸ்டாட்டிக் வெர்ப் மீன்ஸ் வந்து ஏதாவது ஓன் பண்றாங்க பொசஷன் பண்றாங்கன்னு வரும். அதனால இந்த இடத்துல வந்து மை ஃப்ரெண்ட் ஓன்ஸ் வந்து எக்ஸ்பென்சிவ் செல்போன் அப்படின்னு. அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்து பி தான் வரும். ரைட்டா? இது வந்து ரொம்ப ஈஸியான கொஸ்டின். த பிளேயர் டிஸ்ட்ரிபியூட்டட் த ரிவார்ட்ஸ் பட்வீன் தெம்செல்ஃப் அப்படின்னு இருக்கு. இதெல்லாம் டெஃபினட்டா பட்வீன் வராது. அதுக்கு பதிலாக என்ன வரும்னா அமாங் தெம்செல்ஃப் வரும். அமாங் எப்போ யூஸ் பண்ணணும் மோர் தென் 2% இருந்தாங்கன்னா அவங்களுக்குள்ள ஏதாவது ஷேர் பண்றாங்கன்னா அந்த இடத்துல நம்ம அமாங் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். பட்வீன் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தா இப்ப 2% இருந்தாங்கன்னா அந்த இடத்துல பட்வீன் யூஸ் பண்ணுவோம். பட் நம்மளுக்கான கொஸ்டின் வந்து பாருங்க இந்த இடத்துல பிளேயர் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த பிளேயர் நிறைய பேர் இருக்கலாம் 2 பேருக்கு மேல இருக்கலாம். அதனால என்ன வரும்னா இந்த இடத்துல பட்வீன் வராது. அதுக்கு பதிலாக வந்து அமாங் தெம்செல் வரும். அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் வந்து பி தான் வரும். ரைட்டா? சரி ஓகே அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடும். இந்த கொஸ்டின் பாருங்களேன். ஹார்ட்லி வி ஹேட் பார்டர்ட் த ட்ரெயின் when it started to move அப்படின்னு இருக்குல்ல. இதுல என்ன மீன் பண்றாங்க நாங்க எப்போதுமே வந்து என்னன்னா ட்ரெயின் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஏறுவோம். பட் ஹார்ட்லி ஏதாவது ஒரு 100ல ஒரு டைம் தான் என்ன பண்ணோம்னா ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகி போகும்போது நாங்க போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இந்த இடத்துல என்னன்னா இந்த சென்டென்ஸ்ல எங்க எரரா இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது நம்ம எந்த டென்ஸ்ல இருக்குன்னு தெரிஞ்சா போதும் அதை வச்சு ஆன்சர் பண்ணலாம். என்ன டென்ஸ் அப்படின்னா பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல இருக்கு. ஏன் இதை நான் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னு சொல்றேன்னா நம்மளுக்கான ஒரு க்ளூ வந்து ஹேட் இருக்கு. ஹேட் அப்படின்னு வந்தாவே பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். இப்ப பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னா இந்த 2 ஆக்ஷன்ஸ் வந்து நடக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த 2 ஆக்ஷனுமே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து பாஸ்ட்ல தான் நடந்திருக்கணும். அதாவது ஒரு ஆக்ஷன் நடந்து முடிஞ்சு இன்னொரு ஆக்ஷன் வந்து ஃபாலோ ஆயிருக்காங்க. ஆனா அந்த 2 ஆக்ஷனுமே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பாஸ்டா தான் இருக்கணும்.
இதுல ஏதாவது ஒரு ஆக்ஷன் என்ன அதுக்கான ரூல்ஸை ஃபாலோ பண்ணும் நம்மளோட பாஸ்ட் பர்ஃபெக்ட். அது என்ன ஹேட் பிளஸ் வந்து பாஸ்ட் பார்ட்னு சொல்லுவாங்க. இன்னொரு ஆக்ஷன் என்னன்னா நம்மளோட வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல வந்து என்னன்னா 2 ஆக்ஷன் பாருங்களேன். அதாவது இட் ஸ்டார்டட் டு மூவ் இது ஒரு ஆக்ஷன். ஹார்ட்லி வி ஹேட் வந்துனா பார்டர் த ட்ரெயின் இது ஒரு ஆக்ஷன். ஸ்டார்டட் டு மூவ் என்னன்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு. இந்த இடத்துல பாருங்களேன் இன்னொரு ஆக்ஷன் வந்து என்னன்னா நம்மளோட பாஸ்ட் பர்ஃபெக்ட் ஹேட் இருக்கு பிளஸ் வந்துனா பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இருக்கு. பட் இங்க ப்ராப்ளம் என்ன அப்படின்னா எல்லாமே கரெக்டா தான் இருக்கு பட் சேஞ்ச் பண்ணி கொடுத்துறாங்க. அதாவது ஹார்ட்லி ஹேட் வி பார்டர் த ட்ரெயின் அப்படின்னு வரணும். அதனால என்ன வரும் இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் டி தான் வரும். ஸோ நான் என்ன சொன்னனோ அதை இங்கே மென்ஷன் பண்ணிருப்பேன். ஜஸ்ட் வந்து என்னன்னா கரெக்ட் ஆன்சர் வந்து ஹேட் வந்து முன்னாடி அடுத்தான் வி வரும். ரைட்டா மிச்சது எல்லாமே வராது. வில் வந்து என்ன அப்படின்னா ஃபியூச்சர் ஓரியன்டா போயிடும். அடுத்து விஆர் பார்டர் வந்து டெஃபினட்டா வராது. அடுத்து ஈஸ் வந்து என்னன்னா வந்துட்டு வராது. நம்மளுக்கு தேவை என்னன்னா பாஸ்ட்ல நடந்தது. அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் வந்துன்னா டி தான் வரும். ரைட்டா சரி ஓகே அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். கிரீன் ஹவுஸ் கேசஸ் trapped besides earth atmosphere causes global warming அப்படின்னு சொல்றாங்கல்ல. இந்த இடத்துல trapped beside இதுக்கு பதிலா வேற என்ன சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம் அதுதான் கொஸ்டின் கேட்டிருக்கேன். இப்ப trapped beside பதிலா என்ன சொல்லலாம் அப்படின்னா trapped inside அப்படின்னு சொல்லலாம். ஏன் நம்ம trapped inside சொல்லலாம் அப்படின்னா trapped beside அதுக்கு உள்ள இருக்கதான் மீனிங் ஆகும். அப்ப trapped inside மீன்ஸ் trapped within வந்து சம்திங். அதாவது நம்மளுக்கான கொஸ்டினே என்ன சொல்லியிருந்தாலும் கிரீன் ஹவுஸ் கேஸ் ஆர் வந்து trapped within the வந்து எர்த்தோட வந்து அட்மாஸ்பியர். அப்ப டிராப்ட் வந்து இன்சைன் கூட சொல்லலாம். ரைட்டா இது மோஸ்ட் அப்ரோப்ரியேட் இருக்கும். அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் ஏ தான் வரும். ரைட்டா சரி ஓகே அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடும். இந்த கொஸ்டின் பாருங்க. ஆர்தர் ஹேஸ் சம் ஸ்ட்ரேஞ்ச் ஐடியாஸ் பட் ஆன் திஸ் கொஸ்டின் ஐ எம் இன்க்ளைன் டு அக்ரி வித் ஹிம் அப்படின்னு இருக்கலாம். இதுல என்னன்னா நம்மளுக்கு இன்க்ளைனுக்கு வந்து என்னன்னா வேற என்ன சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம் அதான் கொஸ்டினா கேட்டிருக்காங்க. இப்ப இன்க்ளைன் பதிலா வேற என்ன சொல்லலாம் டென்டட் அப்படின்னு சொல்லலாம். ஏன் டென்டட் சொல்லலாம் அப்படின்னா இன்க்ளைன் மீன் என்ன சொல்லலாம் வில்லிங் ஆர் லைக்லி டு டூ வந்து சம்திங். அதாவது ஒருத்தவங்க வந்து சொல்றத நம்ம இன்க்ளைன் பண்ணிக்கிறோம் அது மீன் என்னன்னா அக்செப்ட் வந்து நம்ம பண்ணிக்கிறோம்னு அர்த்தம். ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா அவங்க சொல்றது நம்மளுக்கு வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். இதுக்கு பதிலா என்ன சொல்லணும் டென்டட். டென்டட்னு என்ன லைக்லி டு ஹேப்பன். அதாவது அவங்க ஏதாவது ஒன்று சொல்றாங்கன்னா அதை நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு அதோட ஃபாலோ பண்றோம் அப்படின்னா அதுதான் டென்டட் அப்படின்னு சொல்லணும். மிச்சம் இருக்கிற ஆப்ஷன் ஏன் வருதுன்னா கன்ஃபிளீட்டட் அப்படின்னு இருக்குல்ல. இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா ஏதாவது ஒரு ஃபீலிங் வந்து அப்போசிங்கா இருக்கு ரொம்ப ஸ்ட்ரேஞ்ச் ஃபீலிங்கா இருந்தா அதை வந்து கன்ஃபிளீட்னு சொல்லுவாங்க. அடுத்து ரிவ்யூஸ்னா ஏதாவது நம்ம டிக்ளைன் பண்றோம் ஏதாவது சொல்றாங்க அப்படின்னா அதுக்கு நோ சொல்றதுலாம் அந்த இடத்துல ரிவ்யூஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பார்த்தோம்னா கன்ஸ்பைட் மீன் என்ன சொல்லணும் ஏதாவது ஒரு சீக்கிரட்டா பிளான் பண்ணி அதை அன்லாஃபுல்லா பண்றோம் ஹார்ம்ஃபுல்லா பண்றோம் அது வந்து கன்ஸ்பைன் சொல்லுவோம். நம்ம மாடர்ன் இந்தியால வந்துன்னா கான்ஸ்பிரசி அப்படின்னு படிச்சிருக்கோம். கான்ஸ்பிரசினா லாகூர் கான்ஸ்பிரசி அப்படிலாம் படிக்கிறோம் விச் மீன்ஸ் வந்து அவங்க சீக்கிரட்டா வந்து என்ன கவர்மெண்ட் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு அகைன்ஸ்டா வந்து நிறைய ரிவோல்ட்ட பண்றாங்க அப்படின்னு மீன் ஆகும். ரைட்டா சோ அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன இன்க்ளைனுக்கு பதிலாக நம்ம சினானிம்ஸ் என்ன சொல்லலாம் டென்டன் சொல்லலாம். அதனால ஆன்சர் வந்து ஏ தான் வரும். சரி ஓகே அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து நான் போயிடலாம். இந்த கொஸ்டின் கொஞ்சம் ட்ரிக்கியான கொஸ்டின். டியூரிங் த வெட்டிங் செரமனி த பிரைட் சீம்ட் ஈவன் குவைட்டர் அண்ட் மோர் டிஃபினியன்ட் தன் யூஸ்வல் இருக்குல்ல. இந்த இடத்துல டிஃபினியன்ட்க்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா நம்மளுக்கு சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இதுக்கு பதிலாக வேற என்ன கொடுக்கலாம் அதான் கொஸ்டினா கேட்டிருக்காங்க. இப்ப டிஃபிடென்ட்னா மீனிங் என்ன சொல்லுவாங்க ஏதாவது ஒருத்தவங்க ரொம்ப ஷையா இருக்காங்க டியூ டு லேக் ஆஃப் கான்பிடன்ஸா வந்து டிஃபிடென்ட் சொல்லுவோம். இது ஜஸ்ட் வந்து ரொம்ப பண்ணிக்க ஜஸ்ட் மீனிங் ஆஃப் வந்து டிஃபிடென்ட். அப்ப என்ன சொல்லலாம் டிஃபிடென்ட்க்கு டைரக்டா மீனிங்காவே நம்மளுக்கு ஆன்சரா கொடுத்துருக்காங்க. அப்ப ஆன்சர் வந்து டி தான் வரும். ஷை டியூ டு லேக் ஆஃப் கான்பிடன்ஸா இருந்தாங்கன்னா அவங்களதான் வந்து டிஃபிடென்ட். சோ அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் வந்து டி தான் வரும். ரைட்டா சரி ஓகே அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து நான் போயிடலாம். இது கொஞ்சம் ஈஸியான கொஸ்டின். While he saw the bear, he ran to the nearest tree, propped his gun and climbed to a safe place அப்படின்னு இருக்கு. இந்த இடத்துல டெஃபினட்டா பார்த்தோன்னே சொல்லலாம் while வந்து வராது. அதாவது when he saw the bear அப்படின்னு வரும். ஸோ இது நம்ம என்னன்னா இப்ப லேர்ன் பண்ணும்போது ஈஸியா இருக்கு. அதே நம்ம எக்ஸாம் ஹால்ல உட்காரும் போது என்ன டெஃபினட்டா இதெல்லாம் வரவே ஜஸ்ட் வாசிக்கும் போது என்னன்னா கரெக்டா தான் இருக்குன்னு தோணும். அதனாலதான் என்ன நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின் லேர்ன் பண்ணும்போது ஓகே இதெல்லாம் வந்து என்னன்னா நம்ம கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணுவோம் இதெல்லாம் ரொம்ப வந்து கேர்ஃபுல்லா பண்ணணும் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி லேர்ன் பண்ணிட்டு போயிருந்தோம். இதே பேட்டர்ல ஒரு கொஸ்டின் கேட்கும்போது நம்ம டெஃபினட்டா வந்துன்னா மிஸ்டேக்கே பண்ண மாட்டோம். ரைட்டா அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் ஏ தான் வரும். ஸோ ஏன் ஏ வருது அப்படின்னா நம்மளுக்கான இது வென் ஈ சா த பியர் அப்படின்னு ஆரம்பிக்கும் போதுதான் கரெக்டான சென்டென்ஸுக்கு வந்து ஈக்குவலா இருக்கும். நோ சப்ஸ்டியூஷன் தப்பு ஏன்னா டெஃபினட்டா சப்ஸ்டியூஷன் தேவை. நோ சூனர் டிட் ஹி சி அப்படின்னு இந்த இடத்துல டெஃபினட்டா நோ சூனர் வந்து வார்த்தை வரதுக்கு சான்ஸே கிடையாது. ஏன்னா இந்த ஸ்ட்ரக்சருக்கான மீனிங் இது வரவே வராதனால இது வந்து வராது. அடுத்து ஹார்ட்லி அப்படின்னு இருக்கு பாத்தீங்கன்னா ஹார்ட்லினா எப்பயாச்சும் அப்படின்னு வரும். அதனால இதுவுமே வந்து தப்பு. அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் வந்து ஏ தான் வரும். ரைட்டா சரி ஓகே அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். The family has visit many parts of Europe when the man was working with an international educational agency அப்படின்னு இருக்குல்ல. இதுல பார்த்தோன்னே நான் சொல்லிடலாம் when the man was அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அப்ப அவங்க ஒர்க் பண்ணும் போது இவங்க மெனி பார்ட்ஸ் ஆஃப் யூரோப்பை வந்து என்ன விசிட் பண்ணாங்க அப்படின்னு வரும். ஆனா இந்த இடத்துல என்னன்னா ஹேஸ் அப்படின்னு இருக்கு. நம்ம ஹேஸ் எல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்
ஒரு ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் இருந்துச்சுன்னா அப்பதான் நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். பட் இந்த இடத்துல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பாஸ்ட். அப்ப என்னன்னா பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னு வந்தாவே நம்மளுக்கான ரூல்ஸ் இருக்கு. ரூல்ஸ் படி என்ன அப்படின்னா ஹேட் வரணும், அதோட சேர்த்து வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வரணும். இப்ப இந்த இடத்துல ஹேஸுக்கு பதிலா என்னன்னா ஹேட் அப்படின்னு வரும். இந்த இடத்துல விசிட் வந்துன்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்னன்னா விசிட்டட் அப்படின்னு வரும், ரைட்டா? அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் வரும். ஏன்னா ஹேட் விசிட்டடா வந்துடும் நம்மளோட பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் ரூல்ஸ்க்கான கரெக்டான இதனால ஆன்சர் வந்து ஏ. ஸோ இங்க சொன்னதான் இந்த இடத்துல நான் மென்ஷன் பண்ணிருப்பேன். இந்த இடத்துல ஹேட் வந்து விசிட்டட் வரும். ஏன் அப்படின்னா இது வந்து பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கனால இதுக்கு வந்து கரெக்ட் ஆன்சர் வந்து இதுதான் வரும். ஆர் விசிட்டட் டெஃபினட்டா வராது. ஆர் மீன்ஸ் என்ன பிரசன்ட் டென்ஸ் வரனால இது வந்து தப்பாயிரும். ஹேவ் விசிட்டட்மே வராது. இதுவுமே என்ன அப்படின்னா பிரசன்ட் டென்ஸோடது. ஹேஸ் விசிட்டும் வராது. ஏன்னா இதுவுமே வந்து பிரசன்ட் டென்ஸோடது. அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா இதுதான் வரும், ரைட்டா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். The moon is Earth's only natural satellite and the nearby large celestial body அப்படின்னு இருக்கலாம். இந்த இடத்துல என்ன தப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நியர்பை தான் தப்பு. ஏன் அப்படின்னா இங்க லார்ஜ் செலஸ்டியல் பாடி, அதாவது பக்கத்துல இருக்கல இதுதான் லார்ஜ் அப்படின்னு சொல்றாங்க. எதுனா மூணு. அப்ப என்னன்னா நியர்பைன்னு வராது, நியரஸ்ட் அப்படின்னு வரும். ஏன்னா இந்த இடத்துல சூப்பர்லேட்டிவ் டேர்ம் இருக்கிறதுலே இதுதான் லார்ஜஸ்ட் சொல்லும் போது நம்ம சூப்பர்லேட்டிவ் டேர்ம் யூஸ் பண்ணுவோம். சூப்பர்லேட்டிவ் டேர்ம் அப்படின்னா ஒண்ணும் கிடையாது. ஏதாவது ஒண்ணு வந்து என்னன்னா ரொம்ப லார்ஜஸ்ட், ஹையஸ்ட் ஆர் வந்து என்ன வெரி ஹை டிகிரி ஆஃப் குவாலிட்டி இருந்துச்சுன்னா அதான் நம்ம என்ன சொல்லணும் சூப்பர்லேட்டிவ் டிகிரின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப மோஸ்ட் இருக்கு, பெஸ்ட் இருக்கு, ஒஸ்ட் இருக்கு, கிரேட்டஸ்ட் இருக்குன்னா இது எல்லாமே வந்து சூப்பர்லேட்டிவ் டிகிரி. சூப்பர்லேட்டிவ் அப்படின்னு வந்தாவே இதுக்கு என்ன ரூல் சொல்லுவாங்கன்னா சூப்பர்லேட்டிவ்க்கு முன்னாடி என்ன வரும் த டெஃபினைட் ஆர்டிகல் வரும்னு சொல்லுவாங்க. அப்ப என்ன த மோஸ்ட், த பெஸ்ட், த வர்ஸ்ட், த கிரேட்டஸ்ட் அப்படின்னு வரும், ரைட்டா? அதனால நமக்கு என்ன அப்படின்னா த வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகணும். அதுக்கப்புறம் தான் என்ன வரும் அப்படின்னு பார்த்தா சூப்பர்லேட்டிவ் டேர்மான நியரஸ்ட் வரும். அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்து பி தான் வரும். ஏன்னா த நியரஸ்ட் வந்துன்னா லார்ஜ் செலஸ்டியல் பாடின்னு வரும். த ஏன்னா நம்ம சூப்பர்லேட்டிவ் டிகிரினாவே வந்து த டெஃபினைட் ஆர்டிகல் வரும். அதுக்கப்புறம் வந்து என்னன்னா நம்மளோட சூப்பர்லேட்டிவ் அதுக்கப்புறம் கரெக்டா தான் இருக்கு. அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா பி தான் வரும், ரைட்டா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். பேரண்ட்ஸ் ஷுட் டெல் தியர் சில்ட்ரன் டு எக்ஸசைஸ் கிரேட் கேர் வென் கிராஸ்ட் பிஸி ரோட்ஸ் அப்படின்னு இருக்குல்ல. இந்த கொஸ்டின்ல என்னன்னா கிராஸ்டுக்கு பதிலாக வந்து என்னன்னா நம்மளுக்கு சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். இதுக்கு வந்து சின்ன ஒரு ரூல்ஸ் மட்டும் இருக்கு. அதாவது எப்பயாவது வென் யூஸ் பண்றோம் அப்படின்னா இதுல நீங்க ரெண்டு கவனிக்கணும். ஒன்னும் சப்ஜெக்ட் இல்லாம இருக்கு, அதே மாதிரி ஆக்சுவலி வெர்ப் பி இல்லாம இருந்துச்சுன்னா அப்ப அந்த வென்னோட எது வரும்னு சொல்றாங்கன்னா ஆல்வேஸ் டேக் வந்து பிரசன்ட் வந்து பார்ட்டிசிபிள், அதாவது வெர்போட ஐஎன்ஜி ஃபார்ம் வரும்னு சொல்றாங்க. அதனால என்ன வரும் இந்த இடத்துல வந்து வென் இருக்கு, இது வந்து என்னன்னா ஆக்சுவலி வெறும் பி கிடையாது, அதே மாதிரி சப்ஜெக்டும் கிடையாது. அதனால என்ன கிராஸ்டுக்கு பதிலாக வந்து கிராசிங் அப்படின்னு வரும். அதனால ஆன்சர் வந்து பி தான் வரும். வென் கிராசிங் பிஸி ரோட்ஸ் என்னன்னா பேரண்ட்ஸ் ஷுட் டெல் தியர் சில்ட்ரன் டு எக்ஸசைஸ் வந்து கிரேட் கேர் அப்படின்னு வரும், ரைட்டா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இது ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். திஸ் கம்பார்ட்மெண்ட் இஸ் ரிசர்வ்டு ஃபார் மிலிட்டரி பர்சன் அப்படின்னு இருக்குல்ல. இதுக்கு தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்மளுக்கு சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இல்ல மிலிட்டரி பர்சன் டெஃபினட்டா வராது. ஏன்னா ஒரு ட்ரெயின்ல கம்பார்ட்மெண்ட் வந்து என்ன ரிசர்வ் பண்றாங்கன்னா இடத்துல மிலிட்டரி பர்சன் மீன்ஸ் வந்து ஒரே ஒருத்தவங்க சிங்கிள் பர்சன் அப்படின்னு வரும். டெஃபினட்டா இந்த இடத்துல சிங்கிள் பர்சனுக்காக ஒதுக்க போறாங்க. யாரெல்லாம் மிலிட்டரியில வந்து ஒர்க் பண்றாங்களோ அவங்களுக்கு அந்த கம்பார்ட்மெண்ட் ரிசர்வ்டு. அதனால இதுல என்ன தி மிலிட்டரி பர்சனல் அப்படின்னு வரும். ஏன் மிலிட்டரி பர்சனல் வருதுன்னா அங்க ஒர்க் பண்றாங்க, அதாவது யாரெல்லாம் இண்டிவிஜுவல் ஹூ ஆர் பார்ட் ஆஃப் அந்த ஆர்ம்டு ஃபோர்ஸ் ஆர் மிலிட்டரி சர்வீஸ் ஆஃப் த கண்ட்ரி அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட ரிசர்வ் தான் வந்து என்னன்னா அந்த கம்பார்ட்மெண்ட், ரைட்டா? அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் டி தான் வரும். சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின் போயிடலாம். ஸோ இது நம்மளோட கடைசி கொஸ்டின். இஃப் ஒன்லி ஐ வாஸ் யங் அகைன் இருக்குல்ல, இங்க அண்டர்லைன் பண்றது நம்ம சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் கேட்டிருக்காங்க. இதுல என்ன தப்பு அப்படின்னு பார்த்தா இப்ப இஃப் ஒன்லி அப்படின்னு இருந்துச்சுல, இதுக்கு என்ன மீன் பண்ணலாம், ஏதாவது ஸ்ட்ராங் விஷ் ஃபார் சம்திங், ஏதாவது நம்ம வேண்டோம் அப்படின்னா இந்த இடத்துல அவர் என்ன வேண்டாம் ஐ வேர் வந்து யங் அகைன் மீன் பண்றது, அதாவது நான் மறுபடியும் வந்து யங்கா இருக்க வந்து ஆசைப்படுறேன் அப்படின்னு வந்து விஷ் பண்ணணும். இஃப் ஒன்லி அப்படின்னு ஒரு கண்டிஷன் வந்தாவே இதுக்கு கிராமட்டிக்கல் ஸ்ட்ரக்சர் என்ன சொல்லுவாங்க, இஃப் ஒன்லி பிளஸ் சப்ஜெக்ட் பிளஸ் வந்து வேர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இந்த கொஸ்டினுக்கு என்ன வரும், வாஸ் வந்து வராது, அதுக்கு பதிலாக என்ன வரும் அப்படின்னா வேர் வரும். அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்து ஏ தான் வரும், ரைட்டா? இதோட நம்மளுக்கு பார்ட் 2 சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து கம்ப்ளீட் ஆகுது. இதோட கண்டினியூஷன் பார்ட்டான பார்ட் 3 லாஸ்ட் பார்ட் ஆஃப் 25 கொஸ்டின் சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் என்ன கேட்டிருக்கான்னு அப்கமிங்ல பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு, இல்லை ஏதாவது ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.